ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன். அரக்கோணத்தில் எங்கே போக போனதுன்னா அரக்கோணம் டு ரேணிகுண்டா போக போகிறோம். அதுவும் மெமோ, அதுவும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பண்ண போகிறோம். வெறும் நூறுரூபா வச்சு நம்ம இங்கேருந்து ரேணிகுண்டா போக போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், எங்கள் கூட ஜேர்னி பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன செலவு பண்ணுறோம் என்னன்றது கம்ப்ளீட்டாக சொல்கிறோம் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு போட்டிருக்காங்க, சூப்பராக செம்ம யூசேஜ். வயசானவங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, முடியாதவங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஆனால் லிஃப்ட்டு போட்டது ஒரு வரம் தான் சொல்லணும். மேலும் மேலும் இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸிலேட்டர்லாம் போட போகிறாங்க, நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் போட போகிறேன்னு சொல்லின்னு இருக்காங்க. மேபி அது வந்தாலும் அரக்கோணம் இன்னும் சூப்பராக இருக்கும், செம்ம டெவலப்பிங்காக இருக்கும். அது லிஃப்ட்டுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் எங்கள் கூட வரும்போதே நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸ்டெப்ஸில் எப்படி ஏறுறதுனார். நாங்கள் சொன்னால் லிஃப்ட்டு போட்டுருக்காங்க, லிஃப்ட்டில் போங்க, நல்ல யூசேஜ், ரொம்ப ஹாப்பியானார். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3ஆவது பிளாட்ஃபாரத்தில் இருக்குது. 3ஆவது பிளாட்ஃபாரத்துக்கும் லிஃப்ட் இருக்குது. 2, 3 இந்த 2 பிளாட்ஃபாரத்துக்கு நம்மளுக்கு வந்து லிஃப்ட் இருக்குது. நம்ம இறங்கிட்டோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னை போகிற வண்டி. இதுதான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிற வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா மெமோ ஸ்பெஷல். இது வந்து கடப்பா வரைக்கும் போகுது. அரக்கோணம் டு கடப்பா வரைக்கும் போகுது. அந்த வீடியோ தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து ரேணிகுண்டா வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா வரைக்கும் நம்ம வந்து இறங்கிட்டு போகிறோம். இதில் வந்து வெறும் நூறுரூபாவில் நம்ம வந்து என்னென்ன செலவு பண்ணலாம், லோ பட்ஜெட்டில் போகலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். இந்த வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக அரக்கோணம் டு ரேணிகுண்டா ஜாயின் பண்ண போகிறோம் இந்த வண்டியில். இதில் வண்டி நம்பர் 06401 ஏரியாவில் இந்த வண்டி தான் இதோட நம்பர். வாங்க வீடியோவை போகலாம். நம்ம எல்லா ஸ்டேஷனும் கவர் பண்ணலான்னு இருக்கோம். மொத்தம் அரக்கோணம் டு ரேணிகுண்டா எத்தனை ஸ்டேஷன் வருதோ எல்லாமே காட்டுறோம். மொத்த ஸ்டேஷனும் பண்ண போகிறோம். வாங்க. இதில் வந்து இன்னொரு சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணலான்னு யாராவது கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம், யாருக்கும் இன்னும் பண்ணல. நம்ம வண்டி வந்து 7:10க்கு ஸ்டார்ட் ஆகுது அரக்கோணத்துலேருந்து ஜேர்னி. இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, அரக்கோணத்தை விட்டு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, வெளி ஊருக்கு போயிருப்பீங்க, சொந்த வேலையாக போயிருப்பீங்க, இல்லை வேலைக்காக போயிருப்பீங்க, வீடை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, வேலைக்காக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க. அவங்களுக்காக தான் மெயின் இதை பண்ணுறது. ஏன்னா அவங்களுடைய ஊரை நம்ம வந்து கவர் பண்ணி காட்டணுன்றது தான். இதை பார்க்குறவங்க ஹாப்பி ஆகிறவங்க கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் ஹாப்பி ஆகிறோம். வாங்க வீடியோ அப்படியே கவர் பண்ணுறோம். முடிஞ்சளவு அரக்கோணம் ஸ்டேஷனை நம்ம கவர் பண்ணுறோம். அரக்கோணம் ஸ்டேஷன் இன்னும் கட்டின்னு இருக்காங்க. கட்டி முடிஞ்சோன்னா அதுவும் அந்த வீடியோவும் நம்ம வந்து கண்டிப்பாக போடுறோம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன தேவைப்படுறது. இது பார்த்திங்கன்னா புளியார் கோயில் அவுட்ரு ஃபுல்லாக இப்போது இது எல்லாமே பிளாட்ஃபார்ம் வரப்போகுதுன்றாங்க. எப்படின்றது இன்னும் நம்மளுக்கு தெரியல. வாங்க வீடியோவை பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் கிராஸ் பண்ணுறீங்க, அந்த ட்ராக் கிராஸ் பண்ணாதீங்க. பிளாட்ஃபார்த்து இப்போலாம் லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவு லிஃப்ட் யூஸ் பண்ணுங்கள். காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் போகிறவங்க இருக்கட்டும், மேபி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹாப்பி ஜேர்னி பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் போகுது. இப்போது அரக்கோணத்துலேருந்து நிறைய லோக்கல் ட்ரெயின் போகுது. தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருத்தணி வரப்போகுது. திருத்தணியில் வந்து ரொம்ப பெரிய கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயில் என்ன தேவைன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருத்தணியில் இருக்கிற இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணலான்னு இருக்கோம். திருத்தணியில் வந்து சரியான ஆடி கிருத்திகை அந்த டைம் நாங்கள் போன டைம் செம்ம கூட்டம், பயங்கரமான கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறமா போக போக ஓரளவு கம்மியாகிடுச்சு கூட்டம். திருத்தணி ஸ்டேஷன் பாருங்கள். அது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போனீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. தங்குறதுக்கும் நிறைய லாட்ஜஸ் இருக்குது, காட்டேஜஸ் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகணுன்னா கூட நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. வாக் பண்ணுறவங்க வாக் பண்ணலாம், ஸ்டெப்ஸில் ஆட்டோவில் போகிறவங்க ஆட்டோவில் போகலாம். ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. திருத்தணி தாண்டினதுக்கப்புறமா இதில் செம்ம ஒரு சூப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் இட்லி வீட்டுன்னு வந்தார். செம்ம டேஸ்ட்டுங்க, சரியாக இருந்தது. ஒர்த்து தான். 4 இட்லி 1 வடை. ஆனால் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் 40 ரூபா தான். ஒர்த்தான விஷயம். நாங்கள் போகிற நேரம் சரியான ஃபுல்லாக பனி இருந்தது. அந்த லாஸ்ட்டு தெரிந்து பாருங்கள், அந்த மலைக்கு மேலே ஃபுல்லாக க்ளவுட்ஸ். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் நேரடியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆனோம் அந்த ஜேர்னியில். நம்ம எங்கெங்கோ போகிறோம், ஊட்டி கொடைக்கானல் எங்கெங்கோ போய் நம்ம ஹாப்பி ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இருக்கிற இடத்துலையே நம்மளுக்கு வந்து சந்தோஷம் இருக்குது. அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
சில இந்த மாதிரி இடங்கள்லாம் போனாவே போதும், நம்ம வந்து ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பொன்பாடி வருது. பொன்பாடி வந்து 7:34 மணிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த ஸ்டேஷனும் ஓரளவு பெரியதாக இருக்குது. இங்கே என்ன இருக்குன்றது நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடு சொல்லுங்கள். நம்ம அந்த இடமும் போய் பார்ப்போம். ரொம்ப பெரிய ஸ்டேஷனில் ஓரளவு ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன் கூட ஒர்க் நடந்துன்னு இருக்குது. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பண்ணணும், 100 ரூபாய்க்குள்ளே பண்ணணுன்றது தான் எங்களுடைய கான்செப்டே, மெயின் கான்செப்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது 10 ரூபா டீ ஒன்று குடித்தோம். டிக்கெட் 20 ரூபா. இட்லி பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இவ்வளோ செலவாயிருக்கு. 40, 20, 10 எவ்வளோ ஆச்சு? 70 ரூபா செலவாயிருக்கு. இன்னும் 30 ரூபா இருக்குது. வாங்க வீடியோவில் அந்த 30 ரூபா நம்ம என்ன செலவு பண்ணுறது பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள், வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு படியில் நின்று ட்ராவல் பண்ணாதீங்க, ஃபுட்போர்டு அடிக்காதீங்க. ஃபுட்போர்டில் சில பேர் உட்காந்துட்டு போகிறீங்க, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அந்த விஷயத்த முதல்ல தவிருங்க. ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா எதிர்பார்த்துருப்பாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, இவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர இருக்கும் அவங்க வந்து எப்படி போகிறானோ எப்படி வரானோ என்னன்றது யோசிச்சுனே இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங்கில் ஏறுறது, ஃபுட்போர்டில் உட்கார்றது, இந்த ட்ராவலிங் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உள்ளே தாராளமாக இடம் கிடைக்கும், ஏறினோடனே உள்ளே போயிடுங்க. வாங்க நம்ம வந்து இட்லி வாங்கணும் பார்த்தீங்கன்னா, அது சாப்பிடலாம். 4 இட்லி ஒரு வடை, செம்ம ஒர்த்து தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவு ஒர்த்தாக இருக்கும்ன்ட்டு. சரி ஏதோ ஒரு விற்றுன்னு வந்தாங்க, சரி வாங்கலாம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் பார்த்தேன். ஆனால் நானே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. வெளியே பார்த்தீங்கன்னா 20 ரூபா இட்லி, 10 ரூபா இட்லிலாம் அவங்க கூட அவ்வளோ டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஓகே, 40 ரூபாய்க்கு வந்து இந்த அளவு கொடுக்குறாங்கன்னா ஒர்த்து தான். இட்லியோட பாருங்கள் சைஸ் கூட பெருசாக தான் இருக்குது. தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். என்ன ஒர்த்தாக தான் இருந்தது. அது பீஸ்ஃபுல்லான விஷயந்தான் அது. சட்னியும் ஓகே, ஃபைன். ஏன்னா சட்னி எங்கே கெட்டுடுமோ ஏதாவது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது எனக்கு. அதுவும் இல்லை, நல்லா க்ளீனாக இருந்தது. டேஸ்ட்டும் ஓகே, சாப்பிடலாம் தாராளமாக. வீட்டு சமையல் மாதிரி தான் இருந்தது. எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தளவு எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து என்னை இந்தளவு மோட்டிவ் பண்ணி கூட்டு போவீன்றது, உங்களுடைய கமெண்ட்ஸ் கூட ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இட்லி சூப்பர். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ரொம்ப லென்த்தியான நேமு, வெங்கட்ட நரசிம்ம ராஜு வாரிப்பேட்டா. நல்ல லென்த்தி நேம் தான், சூப்பராக இருக்குது நேமு. இங்கேருந்து ஒரு தர்கா ஒன்று இருக்குது. இங்கே அதுக்கும் வந்து ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 300 மேபி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த தர்கா தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அந்த தர்கா போய் உங்களுக்காக வீடியோ பிடிச்சி அந்த தர்காவை காமிக்கிறோம். இங்கே இடத்துல வெளியே போனீங்கன்னா இங்கேருந்து ஆட்டோ தான். வெறும் 300, அவ்வளோ 300 இல்லை மேபி 250, 300 அதுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. இதுவும் நல்லா இருக்குது. அந்த இடமும் செம்மையாக இருக்குது. ஏரியாவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அடுத்தது நகரி வந்துட்டோம். நகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக ஆந்திரா தான் நகரி எல்லாமே. இங்கேருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வெளியே ஆட்டோஸ் இருக்குது. 20 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. நகரியில் என்ன ஃபேமஸ்ன்றது சொல்லுங்கள். நம்ம அந்த வீடியோவை உங்களுக்காக கண்டிப்பாக போடுறோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸுங்க எதனா வரும், ஸ்டேஷனில் விற்றுன்னு வருவாங்க, இல்லை ட்ரெயினில் எதனா விற்றுன்னு வருவாங்க, வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா எதுவுமே வரலைங்க. அதே வந்து அரக்கோணம் டு சென்னை ரூட்டில் போய் பாருங்கள், எல்லா ஐட்டமும் வரும். சமோசா முதல் கொண்டு 4, 10 ரூபா சமோசா, அடுத்தது நெய் பிஸ்கெட்டு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் வரும். என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கிறாங்களோ ஃப்ரூட்ஸுங்க வரும். பொரி எடுத்துன்னு வருவாங்க, புட்டரிசி வரும். இதெல்லாம் எவ்வளோ ஐட்டம் வரும். ஆனால் நானும் இறங்கி ஒரு ஸ்டேஷனாக பார்க்குறேன் எதுனா கிடைக்குமான்னு. ஆனால் ஒன்றும் கிடைக்கிற பாடு இல்லை. சரி வாங்க ஜேர்னி பண்ணலாம், என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். ரேணிகுண்டா வரைக்கும். ஆனால் இங்கே பிரிட்ஜஸ்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு, வெதரு, ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த க்ரீனிஷ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். இந்த கிளைமேட்டை பார்த்துட்டு எனக்கே மைண்ட் அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் ரொம்ப கீழே இருக்குது. மேலே வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து கீழே போகணும்.
இந்த இடத்து பேர் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரம் குப்பம். இந்த ஊரும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக அந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஊர் எல்லாமே. நம்மளுக்கு கிளியராக தெரியல. நான் இது வரைக்கும் போனதில்ல. ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இறங்கி பார்த்தோம். ஆக்சுவலாக கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க, ஏன்னா எங்களை ஃபுட்போர்ட் நிற்காதீங்க, உள்ளே போய் உட்காருங்க, எல்லாமே சொல்கிறீங்க, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நிற்கிறேன். நானும் சேஃப்டியாக தான் நிற்கிறேன். ஸ்டேஷன் நானும் வண்டி நின்னதுக்கப்புறமா தான் இறங்குறேன். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஏறிடுறேன். ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பசங்க இருக்குது, நானும் என்னுடைய ஃபேமிலி பார்க்கணும். பட் கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு வீடியோ காட்டணும், அழகாக காட்டணுன்றதுக்காக தான் நின்று வீடியோஸ் எடுக்கிறோம் எல்லாமே. வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த ஊரில் இருக்கவங்க இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ஆந்திராவில். அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. தண்ணி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நானும் வீடியோஸ் பார்த்துனே தான் வந்திருக்கேன். வழியோரம் பார்க்குறேன். மேக்ஸிமம் அவங்க நிறைய நீர்நிலைகள் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் இதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபுல்லாக மேகங்கள் பாருங்கள். மேலே வரைக்கும் எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஏதோ இந்த இடத்த பார்க்கறதுக்கு நாங்கள் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் போன மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அந்தளவு எங்களுக்கு ஃபீல் கொடுத்தது அந்த இடம். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் நாங்கள். ஏன்னா இந்தளவு நான் கிட்ட ஜூம் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள். இந்தளவு நாங்கள் வந்து மேகங்கள் பார்த்ததே கிடையாது இவ்வளோவா. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம். சரியான வெயில், வச்சு எடுக்கும் வெயில் எங்களுக்கு கொளுத்தோம். ஆனால் இவ்வளோ நம்ம ஊர் பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு விஸ்டியாக இருக்குது. பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எங்கெங்கே போகணுன்னு சொல்லுங்கள். நம்ம அரக்கோணம் டு சென்னை பிளாகும் பண்ணலான்னு இருக்கோம். அரக்கோணம் டு நிறைய இடத்துக்கு, சேலம் கூட நம்ம வந்து அரக்கோணத்துலேருந்து லோக்கல் மெமோ ட்ரெயின் லோ பட்ஜெட்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணின்னு இருக்கோம். நிறைய இடம் போகுது. நம்ம அரக்கோணம் வந்து ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் மூவ் ஆனதுக்கு எல்லாமே உங்களுக்காக தான். நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறோம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேப்பகுண்டா. வேப்பகுண்டாவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வரும்னு பார்த்தோம் இறங்கி. எதுவும் வர மாதிரி தெரியல. சுற்றி பார்த்துட்டு சரி ஏறிடலாம் வண்டியில். 2 வண்டியில் ஏறியாச்சு. பார்ப்போம் என்ன தான் ஸ்நாக்ஸ் வருதுன்ட்டு. வேப்பகுண்டாலேருந்து வண்டி கிளம்புனது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வெதர் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் மழை வருமானது தெரில. மழை வந்தாலும் ஓகே. அடா, நம்ம தேடி இந்த இவ்வளோ நேரம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா வேர்க்கடல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தேன்னா ஸ்நாக்ஸ் வரும்னு சொல்லி நானும் ஸ்டேஷனாக இறங்கி பார்க்குறேன். ஒரு வழியாக வேர்க்கடலையை பிடிச்சிட்டோம். 20 ரூபா அவிச்ச வேர்க்கடலை. ஓகே, அப்படி இப்படின்னாலும் அப்படியே செலவு பண்ண வந்துட்டோம். 100 ரூபா கிட்டத்தட்ட வந்துட்டோம். 70, 80, 90 ரூபா பண்ணிட்டோம். இன்னொரு 10 ரூபா இருக்குது. 10 ரூபாய்க்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோ. நல்லா இருக்குது வேர்க்கடலை. நான் ஏதோ சொத்தை போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் நல்லா தான் இருந்தது. சீனியாரிட்டி ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வர ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா புத்தூர். புத்தூரில் பார்த்தீங்கன்னா செம்ம பிளேசஸ் இருக்குது. கோனி ஃபால்ஸ் இருக்குது அங்கே. புத்தூர் கோணான்னு சொல்லுவோம். சரியாக இருக்கும். அந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஐ பட்டனில் போடுறவங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரியாக இருக்கும். பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலேருந்து தண்ணி ஊற்றும். மேலெல்லாம் போக ட்ரை பண்ணாதீங்க, அது ரிஸ்க்கான விஷயம். ஆனால் சரியாக இருக்கும். நம்ம போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். புத்தூர்லேருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் வரும் மேக்ஸிமம். அங்கே வெளியே போனீங்கன்னா ஆட்டோஸ் எல்லாமே கிடைக்கும். போகணுன்னா கூட நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நம்ம ஓன் வெஹிக்கிளில் டைரெக்டாக போயிடலாம். அப்படி ஓன் வெஹிக்கிளில் வரல, நம்ம ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து போனோம்னா இங்கே வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோஸ் வரும். நீங்கள் பார்கின் பண்ண தெரியணும். பட் அவங்க ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. 300, 400, 500, 800 ரூபா அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்கின் பண்ணி ரேட்டு பேசிக்கணும். அந்த நேரத்துக்கு தகுந்தது அந்த ரேட் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேரிங்கில் நல்ல லாபம் தான். சிங்கிளாக வரீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். ஒரு 800 ரூபா சொன்னாலும் அதிகமாக தான். ஒரு 4 பேர் வரீங்கன்னா 200, 500 தான் வரும் உங்களுக்கு. அது போய் யூஸ் பண்ணலாம். புத்தூர் கோணா இஸ் பெஸ்ட்டு. லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் போனோம்னா புத்தூர் கோணா போகலாம். அந்த கோணம் வீடியோ நம்ம புத்தூர் கோணா வீடியோ பண்ணியிருக்கோம். அது பாருங்கள் வீடியோவில் போயிட்டு. நம்ம சேனலில் இருக்க அந்த வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஐ பட்டனில் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. புத்தூர் கோணம் சூப்பராக இருக்கும். இங்கே மலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம ஒட்டி நம்ம எவ்வளோ மலைங்க இருக்குது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நியர்பை இவ்வளோ மலைங்க பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது.
எவ்வளோ க்ளோஸ் பாருங்கள். காத்தால 8 மணிக்கு இந்தளவு இருக்கும்னு எதிர்பார்க்கல நான். நல்லாயிருக்கு. புத்தூர் போயிருக்கவங்க, என்ஜாய் பண்ணவங்க, நம்ம சேனலில் பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு மூலா கோணம் இருக்குது. சுத்தூரம் கிட்டத்தட்ட சதாசிவா கோணம் இருக்குது. நிறைய கோணங்கள் இருக்குது. நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இடம் இருக்குது. தேவைப்படுறவங்க வேணுன்றவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தான் நான் கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்காக நான் போயிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து அந்த இடம் கொண்டு போய் காட்டேன். பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இடம். வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. நியர்பை நம்மளுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாலேருந்து திருப்பதி எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் கோயில் ரொம்ப ஃபேமஸ் திருப்பதியில். கோயில் வேணும்னு தேவைன்னு படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த வீடியோவும் பண்ணுறேன். இப்போ நம்ம ரேணிகுண்டா வரைக்கும் தான் போகிறோம். இந்த வீடியோ ரேணிகுண்டா வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தடுக்கில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஊரும் ஒன்றும் தெரியல. வெறும் ஒரு சின்ன ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. ஊர் மேக்ஸிமம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தடுக்கில் இருக்கவங்க நம்ம சேனல் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். தடுக்கில் என்ன ஃபேமஸ்ன்றது நான் கண்டிப்பாக தடுக்கு போய் ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க. மேபி நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. தடுக்கு ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. தடுக்குலேருந்து கிளம்பிட்டோம் நம்ம. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. நீங்கள் வீடியோ கூட கடைசி வரைக்கும் வாங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பூடி போகிறோம். பூடியில் வந்து ஆக்சுவலாக வெளியே வந்து அதிரசம், முறுக்கு இதெல்லாம் விற்பாங்க. காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். பார்க்கலாம், அது இன்றைக்கி விற்கிறாங்களான்றது தெரியல. வீடியோவில் நம்ம இறங்கி பார்ப்போம். மேப்சி விற்றுருந்தாங்கன்னா உங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். இல்லை இறங்கி பார்த்தோம் யாருமே விற்கல. பூடியில் வந்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பூடி விட்டு வெளியே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே கடைங்க இருக்கும். அந்த கடையில் டிஃபன் ஒரு முறை சாப்பிட்ருக்கோம். செம்மையாக அது வேறு லெவல். ஆம்லேட் போட்டு முட்டை தோசை போட்டு கொடுத்தாங்க. அது ஆந்திரா ஸ்பெஷல் காரம் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க அதில். அது கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 15 ரூபா அவ்வளோதான் சம்திங் வாங்கினாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஸ்டேஷன் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது தான் ரேணிகுண்டா. கிட்டத்தட்ட ரேணிகுண்டா வந்துவிட்டோம். ரேணிகுண்டாவில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சந்தை போடுவாங்க. வார சந்தை சாட்டர்டே சனிக்கிழமை இந்த இடம் காட்டுற பாருங்க. இந்த இடத்துல தான் சந்தை போடுவாங்க. மீன் ஃபுல்லாக கருவாடு ஐட்டம் எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி தேவைப்படுறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கண்டிப்பாக அது போய்ட்டு அந்த வார சந்தையை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்காக நான் வந்து வீடியோ பண்ணுறேன். நீங்கள் போடுற கமெண்டில் தான் எனக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் எனக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ்னால் அந்த கமெண்ட் பார்த்து தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதோடு நம்ம வந்து ஜேர்னியை முடிக்க போகிறோம். ரேணிகுண்டா கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். 8:35 ரீச் ஆகிடும். ரேணிகுண்டா பெரிய ஸ்டேஷன். ரேணிகுண்டாலேருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். இங்கேருந்து கூட நிறைய மெமோ எக்ஸ்பிரஸுங்க லோக்கலுங்க இந்த மாதிரி நிறைய வண்டிங்க போது. கிட்டத்தட்ட நம்ம வந்துவிட்டோம். 90 ரூபா தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இன்னொரு 10 ரூபா இருக்குது. சரி, கடைசி வரைக்கும் பார்த்து எதனா வண்டியில் எதனா விற்றுன்னு வருவாங்க, எதனா வாங்கி சாப்பிட்லாம். எதுவுமே வேலைக்கு ஆகலை. இறங்கி இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு இந்த வீடியோவை இதோடு நம்ம முடிக்கிறோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆதரவு. உங்களுடைய ஆதரவு தான் எங்களால் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஜெய் ஹிந்த்.